நந்தினி, எழுந்திருக்க முயற்சிக்காதே நந்தினி. படுத்துக்கொள். உன்னுடைய காயம் மிகவும் ஆழமாக இருக்கிறது. அதனால் நீ நன்றாக ஓய்வெடுத்துக் கொள்ள வேண்டும். சந்திரா, உன்னை கொல்வதற்காக அனைத்தையும் நான் அறிவேன் நந்தினி. ஆனால் ஒன்றை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அவன் என்னை கொல்லத்தான் இங்கு வந்திருக்கிறான் என்று தெரிந்தும் நீ எதற்காக அவனை எதிர்த்தாய்? இத்தனைக்கும் இந்த அரண்மனையில் நீ இன்னும் சிறிது நாட்கள் தான் இருக்கப் போகிறாய். சந்திரா, நான் மகதத்தின் புதல்வி. மகதம் என்னுடைய தாய்நாடு. மகதத்தின் அரசன் யாராக இருந்தாலும் சரி, நீயாக இருந்தாலும் வேறு யாராக இருந்தாலும் அவன் இந்த சாம்ராஜ்யத்தை ஆள்பவன். மகதத்தின் பிரஜை என்ற முறையில் அரசனை காப்பது என்னுடைய கடமையாக கருதுகிறேன். இந்த காரணத்திற்காக மட்டுமே அவனை எதிர்த்து நின்றேன். அவ்வளவுதான். இரு, பொறுத்துக்கொள். என்ன செய்கிறாய் நந்தினி? விசேஷ மூலிகைகளால் மருந்து தயாரிக்கிறேன் உன்னுடைய காயத்திற்காக. இதனால் உன்னுடைய காயம் விரைவாக ஆறும். சந்திரா, நீ வேண்டுமானால் மாட்டு சாணத்தில் வரட்டி செய்வதில் வல்லவனாக இருக்கலாம். ஆனால் நான் அப்படி அல்ல. விசேஷ மூலிகைகளால் மருந்து செய்வதில் வல்லவள். எங்கே அதை ஒரு நிமிடம் காட்டு. இரு, பார்க்கிறேன். என்ன பார்க்கிறாய் சந்திரா? நானே கொண்டு வந்தேன். நல்ல மூலிகைகள் தான், அதுவும் வனத்திலிருந்து. மிகவும் அழகாக இருக்கிறாய், அற்புதமாக இருக்கிறாய். வா 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 வா, உன் முகத்தை நீயே பார். தவறாக நினைக்காதே, நன்றாக பார். எவ்வளவு அழகாக இருக்கிறாய். இரு, சற்று பொறு. இப்போது இன்னும் அழகாக தெரிவாய் பார். இரு, சற்று இங்கும் பூசுகிறேன். இங்கும், சற்று இங்கும். இப்போது பார், எவ்வளவு அழகாக இருக்கிறாய். முடிந்து விட்டதா? இப்பொழுது என் காயத்தில் பூசலாமா? இங்கே. உன் காயம் ஆறுவதற்கு இந்த மருந்து மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இந்த மருந்தை தயாரிக்கவும் நீதானே கற்றுக் கொடுத்தாய் நந்தினி. வலி அதிகமாக இருக்கிறதா? பரவாயில்லை. நான் ஒன்றை கூறவா நந்தினி? இன்று விஷாகா அந்த வீரனிடமிருந்து என்னை காப்பாற்றினாள். நான் ஒன்றுதான் கூறுவேன், நீ தேவையில்லாமல் அவள் நம்மோடு விரைவாக பழகிவிட்டாள் என்று நீ அவளை தவறாக நினைக்கிறாய். அவளை நாம் சந்தேகிப்பது நல்லது கிடையாது. நீயே கூறு நந்தினி, என் உயிரை காத்தது அவள் செய்த தவறா? அவள் எனக்காகவும் என் புதல்வனுக்காகவும் செய்வது சரியில்லை என்பாயா? நந்தினி, நீ செய்ததைத்தான் அவளும் செய்திருக்கிறாள். இன்று அவள் செய்த காரியத்தில் தவறு இருக்கிறதா? நந்தினி, அவள் நல்ல பெண்தான். நீ வீணாக அவளை சந்தேகிக்கின்றாய். தெரியவில்லை சந்திரா. ஆனால் விஷாகாவை பற்றி நான் சிந்திக்கும் போதெல்லாம் எனக்கு ஏதோ சரியாக படவில்லை. எனக்கு ஒருவேளை நீ அவளை கண்டு பொறாமை கொள்கிறாயா நந்தினி? பொறாமையா? நான் எதற்கு பொறாமை கொள்ள வேண்டும்? இல்லை நந்தினி, ஒப்புக்கொள், உனக்கு அவளை கண்டால் பொறாமையாக இருக்கிறது. அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. இருக்கலாம். நந்தினி, உனக்கு மருந்தை பூசிவிட்டேன். இன்று விஷாகா என் உயிரை காப்பாற்றி இருக்கிறாள். அதனால் நான் நேரில் சென்று என் நன்றிகளை அவளுக்கு கூற வேண்டும், இல்லையா? நான் சென்று அவளுக்கு நன்றிகளை கூறுகிறேன்.